வணக்கம். இன்னைக்கு தினம் தினம் திருக்குறள் பகுதியில் ஆக்கம் அதறிவினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய பொருள் என்னென்னா, தன்னம்பிக்கையோடு உழைப்பவனுக்கு செல்வமானது அவனது வீட்டிற்கு தானே வழிகேட்டு வந்து சேரும் என்பது தான் இதனுடைய பொருள். அதாவது நாம் எப்போதுமே ஊக்கத்தோடு செயல்படும் போது எதுவுமே நமக்கு வெற்றியாகவே அமையும். எதுலேயும் தோற்று போக மாட்டோம். அப்படியே ஏதேனும் ஒன்றில் தோற்றாலும் அதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் ஊக்கமும் இருப்பவனிடம் வெற்றி, புகழ், செல்வம் எல்லாம் தானே வழிகேட்டு அவனிடம் வந்து சேரும். எனவே எந்த நிலையிலும் ஊக்கத்தை கைவிடாது உழைக்க வேண்டும். தோல்வி என்பதெல்லாம் தோளில் போட்டிருக்கிற துண்டு மாதிரி தான். வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணால்னா தூசு மாதிரி தட்டி விடலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஊக்கமும் உழைப்பும் நம்மக்கிட்ட இருக்கும்போது எதுவுமே தோல்வி அப்படின்னு கிடையாது. எல்லாமே வெற்றி தான். நன்றி, வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னுடைய இந்த அன்னங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.